கோடம்பாக்கம் கோகிலா, கோடம்பாக்கம் கோகிலா. கள்ளிக்காட்டில் பிறந்த இந்த மங்கை கோலிவுட்டில் இருந்து சுவையான தகவல்களை கொண்டு வர இதோ செல்கிறார். என்னங்க வீட்டுல சண்டே அதுவுமா சமையல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குல்ல. சரி, இப்ப ரெண்டாவது விஷயம் சொல்ல போறேன் கேளுங்க. AR முருகதாஸோட இயக்கத்துல விஜய் நடிக்கிறாரு. இது ரொம்ப பழைய நியூஸுங்க. சரிங்க, இப்போ இந்த படப்பிடிப்போட வேலையெல்லாம் ரொம்ப வேகமா முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசி கட்டத்துல நிக்கிறாரு நம்ம AR முருகதாஸ். இந்த கடைசி கட்ட படப்பிடிப்புகள் எங்க தெரியுமா நடந்துட்டு இருக்கு? சென்னை அடையார்ல நடந்துட்டு இருக்காமே. அது இல்லங்க மேட்டர், ஒரு ஷாக்கான நியூஸ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்குங்க. திடீர்னு இங்க வந்து பயமுறுத்தலாம் ட்ரை பண்ண கூடாது. நம்ம முருகதாஸ் ரொம்ப சீரியஸா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு கேப்ல மயங்கி கீழே விழுந்துட்டாருங்க. ஒருத்தரா ரெண்டு பேராங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை பேரு, அத்தனை பேரும் ஓடி வந்து முருகதாஸ அலேக்கா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. சாதாரணமா ஹாஸ்பிடலுக்கு யாரு போனாலும் ஸ்கேனிங், எக்ஸ்ரே அது இதுன்னு போட்டு பில்ல காட்டுவாங்கல்ல. இப்ப முருகதாஸுக்கு இப்படியானதும் டாக்டர்ஸ் எல்லாம் பரபரப்பா ஸ்கேனு, எக்ஸ்ரே, அது இது, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் ஏன் காதுக்கு கேள்விப்பட்டதும் நான் சும்மாவா இருப்பேன். சீக்கிரமா ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஓடிட்டேங்க அந்த ஹாஸ்பிடல் ஸ்பாட்டுக்கு. அங்க என்னென்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டேன். ஆனா அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்றேன், இப்ப கேளுங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம விஜய்க்கும் இந்த முருகதாஸுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காம்ல. எதிர்பார்த்து தானே. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம விஜய முருகதாஸ் வந்து சிக்க வச்சுட்டாராம். இதனால ரொம்ப கோபப்பட்டு முருகதாஸ நம்ம விஜய் இப்படி இப்படின்னு கோவமா திட்டிருக்காருங்க. ஆனா என்ன விஷயம்னு தான் எனக்கு புரியல. வெயிட் பண்ணுங்க, அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். இதனால மனசு உடைஞ்சு போன நம்ம முருகதாஸ் அன்னைக்கு முழுக்க நாள் பூரா சாப்பிடவே இல்லையாங்க. ஏன்னே திட்டினீங்க? நீங்க பெரிய மனுஷன் தானே, இப்படி ஒரு சாஃப்டான மனுஷன் கிட்ட பார்த்து நிதானமா பழகுங்க, பேசுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாதான் அடுத்த சூப்பர் ஸ்டாரா ஆகலாம். அது மட்டும் இல்ல தம்பி, AR முருகதாஸ் ஒரு நல்ல சாஃப்டான டைரக்டர், மனசுல வச்சுக்குங்க. சும்மா உஸ்பேத்தி விட்டுட்டு these boys are so mean யா அப்படின்னு எங்களே சொல்றோம். கோடம்பாக்கம் கோகிலா, கோடம்பாக்கம் கோகிலா.